சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 18. காஞ்சி மாநகரில் அவன் பயின்றது எல்லாம் அந்த அறையில்தான். காஞ்சிக்கு எப்போது வந்தாய் என்று கேட்டார் ஆச்சாரியா. இன்று இரவுதான். இன்னும் யாரை அழைத்து வந்திருக்கிறாய்? இந்திரவர்மனையும் பலபத்திரவர்மனையும். அவர்களை எங்கு வைத்திருக்கிறாய்? இரும்புக்குலர் பட்டறையை அடுத்த பெரு சத்திரத்தில். சரியான இடம்தான். வேறு ஏதாவது கூற வேண்டுமா? வேறு எதுவும் இல்லை ஆச்சாரியாரே. அப்படியானால் அந்த பெண்ணை என்ன செய்தாய்? ராஜசிம்ம பல்லவன் பேர் அதிர்ச்சியடைந்தான். தங்களுக்கு இதை சொன்னது யார்? விக்கிரமாதித்தன் சொன்னான். சாளுக்கிய மன்னர். ஆம். என்று? நேற்று மாலை. மாமல்லபுரத்திலிருந்து எப்போது வந்தார்? நேற்று காலை. சரி, வேறென்ன சொன்னார்? உன்னை எந்த வினாடியிலும் காஞ்சியில் எதிர்பார்ப்பதாக சொன்னார். காஞ்சியில் எங்கு? இந்த மாளிகையிலாவது கடிகையிலாவது? எழுந்தான் இளவரசன். எனக்கு விடை கொடுங்கள். நான் விடை கொடுத்து பயன் இல்லை. ஏன்? இந்த மாளிகை விக்கிரமாதித்தன் வீரர்களால் சூழப்பட்டிருக்கிறது. நாங்கள் வந்தபோது யாரையும் காணவில்லையே. உன் கண்ணில் பட வேண்டாமென்று விக்கிரமாதித்தன் உத்தரவு. அப்படியானால் இந்த மாளிகை உனக்கு சிறை. இந்த 2 இடங்களுக்குத்தான் நான் வருவேன் என்பது சாளுக்கிய மன்னனுக்கு எப்படி தெரியும்? கடிகை பல நாட்டவரும் கல்வி பயிலும் பல்கலைக்கழகம். அதில் படைவீரர்கள் யாரும் புகக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருக்கிறது. இரண்டாவதாக தலைமை ஆசிரியர் மாளிகையிலும் யாரும் புக முடியாது. இளவரசன் பிரமித்து உட்கார்ந்து விட்டான். ஆச்சாரியார் தொடர்ந்து சொன்னார். ராஜசிம்மா, சாளுக்கியர் படை காஞ்சிக்குள் நுழைந்து இன்று 6வது நாள். இந்த 6 நாட்களில் எந்த சாளுக்கிய வீரனும் இந்த மாளிகைக்குள் வரவில்லை. கடிகைக்குள்ளும் வரவில்லை. ஒரு முறை விக்கிரமாதித்தன் மட்டும் என் அனுமதி கேட்டு வந்தான். வந்தவன் என்னை வணங்கிவிட்டு என் பூஜை அறைக்கு வந்து அம்பிகையையும் வணங்கி சென்றான். சாளுக்கியர் படை காஞ்சியில் நுழைந்த மறுநாளிலிருந்து இங்கு பூரண அமைதி நிலவுகிறது. சாளுக்கிய மன்னன் படைகள் பெரும்பாலும் இங்கிருந்து 1.5 காத தூரத்தில் உள்ள திரையநேரைக்கு அருகில் தங்கியிருக்கின்றன. மற்ற படைவர்கள் உங்கள் படை வீடுகளில் தங்க வைத்திருக்கிறான். மற்றபடி வீரர்கள் வீதியிலும் கோட்டையிலும் காவல் காக்கின்றனர். காஞ்சியில் மக்கள் வாழ்க்கை சிறிதளவும் பாதிக்கப்படவில்லை. இன்னும் சில நாட்களில் விக்கிரமாதித்தனை மக்கள் தெய்வம் போல தொழுதாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதுவரை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த பல்லவ இளவரசன் பெருமூச்செறிந்தான். நுண்ணிய அறிவும் சிறந்த படைபலமும் உள்ள ஓர் எதிரியிடம் காஞ்சி சிக்கியிருப்பதை உணர்ந்ததால் துயரமடைந்தான். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தான். அவன் ஆச்சாரியாவிடம், அப்படியானால் இந்த மாளிகை விட்டு வெகு சீக்கிரம் நான் வெளியேற வேண்டும் என்று கூறினான். மறுகணம் நீ சிறைப்படுத்தப்படுவாய் என்றார் ஆச்சாரியா. வேறு வழியே இல்லையே. இருக்கிறது. என்ன வழி? நாளைக்கு சொல்கிறேன், போய் படுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு ஆசீர்வதித்தான். இளவரசன் அவன் அறையை விட்டு வெளியேறினான். வீரப்பாகு யாங்ஸின் தங்குமறைக்கு வந்தான். இன்னுமா நீங்கள் உறங்கவில்லை? வீரப்பாகு இவனுடன் இருக்கும் வரை என்னால் உறங்க முடியாது என்றான். யாங்ஸின் இவனை பயமுறுத்தாதே, தூங்குங்கள் என்று கூறிக்கொண்டே அறையை விட்டு வெளியேறினான். தன் அறைக்குச் சென்று அங்கு இருந்த சிறு கட்டிலில் படுத்தான். அவன் இதயத்தில் கதவை திறந்த அந்த பெண்ணின் நினைவுக்கு வந்தது. அவள் யார், எந்த ஊர் என்று கேட்க மறந்ததை எண்ணி தன்னைத்தானே கடிந்து கொண்டான். அதே சமயத்தில் மைவிழி அவன் மனக்கண்ணில் தோன்றினாள். என்ன சபரசித்தன் நீ என்று அவள் கூறுவது போல இருந்தது அவனுக்கு. உறக்கம் வரவில்லை. அதிகாலையில் சீக்கிரமே எழுந்தான். கதவை திறந்து பார்த்தான். சீடர்கள் சுத்தம் செய்தனர், கோலம் போட்டனர், புஷ்பம் கொண்டு சென்றனர். ஒரு சீடன் அவனை வணங்கி, ஆச்சாரியா, இன்னும் சிறிது நேரத்தில் உங்களை பூஜை அறையில் எதிர்பார்க்கிறார். நீராட சகல ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம் என்றான். நீராடிவிட்டு பூஜை அறைக்குள் பயபக்தியுடன் நுழைந்தான் பல்லவ இளவரசன். அம்பிகையின் சிம்மாசனத்துக்கு அருகில் அமர்ந்திருந்த ஆச்சாரியாரை வணங்கினான். அவருக்கு எதிர்ப்பக்கத்தில் அமர்ந்திருந்தாள் ராஜமோகினி. அவள் அவனை தலைநிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. ஆச்சாரியா இளவரசனை பார்த்தார். ராஜசிம்மா, இவள் யாரென்று அறிந்து கொள்ள துடிக்கிறாயா? அவன் தலையசைத்தான். இவள் உன் எதிரியின் மகள். எதிரியின் மகளா? ஆம், கங்கன் மகள் ரங்கபதாக்கா. இளவரசன் உணர்ச்சி வசப்பட்டான். விதி இப்படியா விளையாடும் என்னிடம் என்று நொந்து கண்களை மூடிக்கொண்டான்.